Thank you, Vandana. Good evening, மாலை வணக்கம். முதல்ல எதுக்காக இப்போ போய் கீழடி பற்றி பேசணும், ஆரியன் திராவிடியன் டிவைடு பற்றி பேசணும். ஒரு மாதிரி ஆரியன் திராவிடியன் அப்படிலாம் நடந்து முடிஞ்ச கதை எல்லாத்தையும் தூக்கி பேக்கப் பண்ணி பரனில் போட்டாச்சே அப்படின்ற மாதிரி கூட ஒருத்தர் கேட்டார். செப்டம்பர் 20th இப்போ தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ் ரைட் ஹேண்ட் சைடு அப்பர் கார்னர் விச் இஸ் சப்போஸ் டு பி த கோல்டன் ஸ்பேஸ், ரைட் ஹேண்ட் சைடு அப்பர் கார்னர் ஹெட்லைன். அந்த ஹெட்லைன் said today we live in a time when history is being distorted. அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படின்னு தலையங்கம். அதுதான். So firstly, who is this Amarnath Ramakrishna to hog the Hindus headline? And அதுவும் ஒரு front page top headline. அந்த அளவுக்கு what is the importance, why give that importance to someone of that kind? So that was this big question. Amarnath Ramakrishna, most of those who are following Kizhadi will know, or the phase 1 and phase 2 of Kizhadi excavations starting from 2014-15 and the samayathilindu he was the lead architect, lead archaeologist in phase 1 and phase 2. அவர் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு ஆஹா இது பழம்பெரும் நாகரிகம். அதாவது எந்த பழம்பெரும் நாகரிகம் எவ்வளவு ஆளுக்குன்னா ஒரு 300 வருஷம் அசோகா பிரம்மி ஸ்கிரிப்ட் வந்தது. ஸோ அசோகா பிரம்மி ஸ்கிரிப்ட் தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலயே ஓகே ரொம்ப ரீசெண்டான ஒரு விஷயம், அதாவது சாரி ரொம்ப பழமையான விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பெருசா கிடைக்கல. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாகரிகம் இருந்தது அப்படின்னு நமக்கு ஒரு பழம்பெருமை ஒரு பேசுறதுக்காக. So we are all very happy if we can go back as one of the primary script that is there, but then we need to be talking the truth and nothing else but the truth. So அந்த மாதிரி பேசி அதை கவர்மெண்ட்லன்னு சொல்லி இது இப்போ இந்த மாதிரிலாம் இல்லைப்பா, நிறைய பேர் மானான்லாம் சொல்கிறானுங்க, எல்லாம் கொஞ்சம் மாற்றுப்பா அப்படிங்கும்போது முடியாது, ஐ வில் ஸ்டிக் டு இட் அப்படின்னு சொல்லி ஒரு பானை ஓட்டில் ஒரு கறி துண்டு ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த சார்கோல் பீஸ் வாஸ் dissected and said this is 3500 years old and therefore this entire thing is 3500 years old. This is how the whole thing, and then there was no and the கடவுள் விக்கிரகங்கள் எதுவுமே கிடைக்கல, and therefore this is a பழம்பெரும் நாகரிகம். அதுல நாத்திகம் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் யாருமே நாத்திகம் இங்க ஓங்கி இருந்தது. அதனால தான் இறை விக்கிரகம் எதுவுமே கிடைக்கல. அதனால திராவிட மாடல் ஆரம்பிச்சது 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. In quick short, this is where the whole thing is. And when this hogs such an important space in the Hindu, and then we need to make a note of what is going on அப்படின்றது. So இது இந்த perceptions that is being created. எனக்கு நான் ஏதோ ஒரு இதுல தினத்தடியில ஈவி ராமசாமி நாயக்கர் மறைந்தார் அப்படின்னு ஏதோ ஒரு போட்டோ கிளிப்பிங் பார்த்தேன். தினத்தந்தியில போட்டோ கிளிப்பிங். அதுல தினத்தந்தி பார்த்தா மேல ஹெட்லைன் இருக்கும், இடத்து கை பார்க்க ஒரு கார்ட்டூன் இருக்கும். அந்த கார்ட்டூனுக்கு கீழே ஈவி ராமசாமி நாயக்கர் மறைந்தார் அப்படின்னு ஈவி ராமசாமி நாயக்கர் மறைஞ்ச போது he didn't hog the headline, but today he does. After 52 years after he passed away, today anything about ஈவி ராமசாமி நாயக்கர் hogs the headlines. But அவர் நிஜமாவே வாழ்ந்த 97 வருஷம் வாழ்ந்து மறைஞ்ச போது அந்த மாதிரி ஒரு ஹெட்லைன் வருது. ஸோ திஸ் இஸ் தி கைண்ட் ஆஃப் ஒரு நரேட்டிவ் பில்டிங், ஒரு பர்செப்ஷன், ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படியே பில்ட் பண்றது இந்த ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட்
we all know what the Hindu stands for. நான் அங்கே இருக்கிற இந்த எடிட்டோரியல் டீமில் இருக்கிற பல பேரோட நான் வந்து அடிக்கடி தொடர்பு வச்சுருக்கேன், நெருங்கி பழகினேன். none of them are bad people or with an intent to malign the nation. ஆனால் இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, differently wired அப்படின்னு. I think they are all differently wired because they really believe whatever they are talking, whatever they are saying, they really believe it. அவன் பொய்யே சொல்லலை, அவன் உண்மையை தான் சொல்கிறான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். Even if you confront them with facts, they don't change. This is what my experience taught to me. அதில் தான் இந்த கடந்த 20 வருஷமா நம்ம மேகசேசே அவார்ட் வின்னர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். அரவிந்த் கெஜ்ரிவால், TM கிருஷ்ணா, இப்போ இந்த ஜெயிலில் இருக்கானே இந்த லடாக் சோனம் வாங்சுக், தி ஹிந்துவில் எழுதின்றார் ஒருத்தர் பி சாய்நாத். ஸோ கடந்த 20 வருஷமா மேகசேசே அவார்டு 1960s ஆரம்பிச்சது, அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் தட் in the last 20 years there is this global narrative setting that is happening. So the important word here is this narrative setting. என்ன மாதிரி ஒரு பிம்பம் கலப்புறானுங்க. But this narrative setting, the narrative is not very new to us. ஒரு பிரான்சிஸ் சேவியர் அந்த 1543 அந்த சமயத்தில் அந்த கோவா இன்குவிசிஷனுக்கு அவர் தான் ஒரு முன்னோடி, ஒரு தந்தை. அப்போ வந்து அவர் சொன்னார், ஐ கேன் கிவ் யூ நோ ஐடியா of the joy that I feel in seeing these temples of their false gods be destroyed and all their idols broken into pieces. இது பிரான்சிஸ் சேவியரோட இது. பட் டுடே பிரான்சிஸ் சேவியர், செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அப்படின்னு இன்றி வரைக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம் இங்கே கூட இருக்கும். பிரான்சிஸ் சேவியர் ஸ்கூல்லாம் இருக்கு. கோவாக்கு போனால் இன்னும். ஸோ வி கண்டினியூ டு க்ளோரிஃபை. Not we, there are people who continue to glorify people who have destroyed our culture, our civilization, our practices, our traditions. இது வந்து from that time onwards இங்க குன்றத்தூர்ல சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ்னு இருக்கு. That is led by two extremely eminent scholars, Professor M.D. Srinivas and Professor Jitendra Bajaj. Both of them are Padma Shri recipients. In fact, M.D. Srinivas ஜிக்கு இப்போ இந்த வருஷம் தான் பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. They picked up from the Barnard survey அப்படின்னு 1767 to 1774. அப்போ என்ன இருந்தது, இந்த நவாப் ஆர்காட் நவாப் இங்கே இருக்காரு திருவல்லிக்கேணியில், அவருடைய ஒரு முன்னோர், என்ன இந்த பசங்கள்லாம் எனக்கு கப்பமே கொடுக்க மாட்டானுங்க, they are not paying their taxes, நீ ஏதாவது போயிட்டு கொஞ்சம் வாங்கிக்கிறியா. இவங்களோட ஒப்பந்தம், நவாபுக்கும் இங்கிலீஷ்காரனுக்கும் ஒப்பந்தம். நான் போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துரு, இதுதான் ஒப்பந்தம். இதுதான் இந்த சின்ன மருது உடைய ஜம்புத்வீப பிரகடனம்ல அவன் போடுவான். இந்த நவாப் வந்து ஒரு விதவை போல காட்சி அளிக்கிறார், இந்த மாதிரி இவங்களோட கைகோர்த்து அப்படின்னு கூட 1801 16th June திருச்சியில் மலக்கோட்டையோட தெற்கு துவாரத்தில் ஒரு ஜம்புத்வீப பிரகடனம்னு ஒட்டுவான். That entire thing verbatim we had recently got, thankfully, and it is there YouTube, Wikipedia-லயே கூட இருக்கு. So the Barnard survey, அவன் போயிட்டு பார்த்துட்டு இருந்த போது the whole objective was to find out how they can collect taxes. That was their job. But இவன் பார்த்தபோது ஒவ்வொரு village had their own கணக்கு பிள்ளை, அவங்க அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு பயங்கர inherent democratic, inherent economic wealth distribution system அந்த கிராமத்துக்குள்ள இருந்தது. இதை கண்டு ஆச்சரியப்பட்டு 2000 கிராமங்களுடைய முழு விவரங்களை இவன் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த பர்னார்ட் சர்வேல. இந்த 2000 அதிர்ஷ்டவசமாக நம்மளுக்கு அப்படியே இன்னி வரைக்கும் இருக்கு. அதுல 2 கிராமங்கள், ஒன்னு குன்றத்தூர் அதுலயே, இன்னொன்னு உள்ளாவூர்னு செங்கல்பட்டு பக்கத்துல. இந்த these 2 villages, our Center for Policy Studies did the entire story of this from that inscriptions in the Barnard surveyல இருந்து, அப்புறம் கோயில்கள்ல இருந்த பல விஷயங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறதுல இருந்து. ஏன்னா both these villages are 2000 years plus old.
Then they studied the அங்க மானியக்காரர் கணக்கு பிள்ளை எப்படி இருந்தார், மானியக்காரர்கள் 53 வகையான மானியக்காரர்கள் சப்சிடி கொடுக்கிறவங்க. So they had a beautiful wealth distribution system. அப்போ இங்கிலீஷ் யோசிச்சான், டேய் இவங்களை ஆண்டுண்டாங்கன்னா அப்ப நம்ம எப்படா இவனுங்க ஆளுவோம், முதல்ல இந்த விஷயத்தை கெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இறங்கி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சான். அந்த நரேட்டிவோடைய விளைவுகள் தாமஸ் மன்ரோ 1822 1825 இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் முழுக்க அவர் தான் பார்க்குறார். அவர் வந்து இங்க கிட்டத்தட்ட 12842 ஸ்கூல் பள்ளிகள் இந்த பகுதியில் இருந்ததாக குறிப்பிட்டு அதில் இவ்வளவு லட்சம் பேர் படிக்கிறாங்க எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்கார் தாமஸ் மன்ரோ. And then he talks about an extremely well established system of school education. அதாவது இவங்க வந்து பெரிய கிளாஸ் பையன் சின்ன கிளாஸ் பையனுக்கு சொல் தரதை வச்சு தான் மெடா ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் இங்கேருந்து லண்டனுக்கு எடுத்துன்னு போறானுங்க. தீஸ் ஆர் ஆல் அ பார்ட் ஆஃப் தேர் திஸ் தாமஸ் மன்ரோ ஸ்டடி. அதுக்கப்புறம் வில்லியம் ஹண்டர்னு ஒருத்தான், அவன் தான் இந்த இம்பீரியல் கெசட்டியர் ஆஃப் இந்தியான்னு போட்டான், இது 1880s. அதெல்லாம் போட்டு இவன் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்த உடனே பயங்கரமாக கெட்டு குட்டிச்சவர் ஆகிட்டோம் இந்த நாட்டை, அதனால நம்ம சீரியஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி then English takes over something. So from 3% by the time we got our independence, our literacy became 12%. So இதுக்கு நடுவுல there is an extremely important thing. இது narrative எப்படி செட் ஆகுது கடைசியில வர என்ன மாதிரி narrative. Eventually we have to come to what is this கீழடி thing and why all this history means extremely important for arriving at this கீழடி thing. ரெவரண்ட் ஜோசப் ராபர்ட்ஸ்னு ஒருத்தர், அவர் வந்து ஜனவரி 14 1844 இங்க வெஸ்லி ஹை ஸ்கூல்ல வெஸ்லி சர்ச் இருக்குல்ல, அந்த வெஸ்லி சர்ச்சில் அவங்களுடைய ஒரு காங்கிரிகேஷன் மீட்டிங் நடக்கிறது. அதுல சொல்ற 33 வகையான மிஷனரிஸ் கிட்டேருந்து நான் முழு விவரங்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வந்து சொல்றேன். தட் திஸ் காஸ்ட் சிஸ்டம் which was a very fluid system, rigid system, இன்னைக்கு மாதிரி rigids கிடையாது. இந்த caste system which is extremely fluid is the one which is holding us back. We are not unable to do our work successfully. இந்த caste system போனால் தான் ஏதாவது ஒன்று விவரங்கள் ஏதாவது மாத்தினால் தான் நம்மளால இவங்களை ஆள முடியும். That we can. So the British had very clearly an agenda of to rule the land, but just not stop with that, but also to spread their religion. So இந்த ரெண்டு விஷயத்துல ஜோசப் ராபர்ட்ஸோட his theory led eventually to the divide and rule policy and going forward. ஆனா 1784ல ஏசியாட்டிக் சொசைட்டின்னு வில்லியம் ஜோன்ஸ் ஆரம்பிக்கிறான். அதுல அவன் 1786ல சொல்றான் RN. அப்பதான் இந்த நம்ம நாட்டுக்குள்ள புகுத்துறானுங்க RN, அவன் வெளியில இருந்து வந்தவன் அப்படின்றத. So they wanted to justify why the hell are we and then compared to the Aryan. இப்ப இந்த வந்தேரிகள் அப்படின்னு நம்ம நாட்டுல எல்லாம் பேசுறானுங்கல்ல, இதுக்கு எங்கடா முன்னோடி அப்படின்னு பார்த்தா இந்த வில்லியம் ஜோன்ஸ் கிட்ட போலாம். அப்புறம் இந்த 1819 போல ஃப்ரெட்ரிக் ஷ்லேகல் அப்படின்னு அவன் வந்து இந்த இண்டோ ஆரியன் தியரியை he expands it. He says okay, Greek, Roman, Iranian இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளுக்கு பயங்கர சம்பந்தம் இருக்கு, அதனால இந்த ஆரியன்ஸ் எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி then he builds a story around it. And then by 1848 மேக்ஸ் முல்லர் எடுத்து பண்றார். மேக்ஸ் முல்லர் எடுத்து முதல்ல ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்னு எடுத்து கொண்டாடுறார். இது எல்லாம் பில்டப் ஃப்ரம் 1786 1819ல இவன் பண்ணது, கடைசியில் 1848ல ஆரியன் இன்வேஷன் அதை எடுத்து புடிச்சு வச்சுட்டு the whole thing becomes a நீயும் முன்னாடியே வந்த பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, நான் இப்போ வந்திருக்கேன், அவ்வளவுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற வித்தியாசம். இப்படி பில்டப் பண்றானுங்க. இதை நம்ம ஆளுங்களா நம்பினானுங்க, ஓ நம்மெல்லாம் எங்கேருந்தோ வந்தவனுங்க தான். அதனால அந்த ஆக்டிவிட்டி இன்னி வரைக்கும் இருக்கு. ஸோ மேக்ஸ் முல்லர் செத்து போகும்போது டைட் அ வெரி சடன்ட் மேன். இன்ஃபேக்ட் அவன் வந்து சொல்லிட்டான், நான் வந்து லிங்குவிஸ்டிக் தியரி பேஸ்டா பேசினேன், இவங்க அதை ரேஷிஸ்ட் ஆக்கிட்டு பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. I am extremely sad. This is global catastrophe that it will then the Max Muller statements are also there. இதுக்கு நடுவுல தான் we have to understand what this Macaulay did. This Macaulay did not just change our syllabus.
he did something even more. ரெண்டு விஷயம் மெக்காலேயோடைய சிலபஸ் சேஞ்சில் நம்ம பார்க்கணும். ஒன், பர்சனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனை எடுத்து விட்டான். அதர்வைஸ் அது முன்னாடி வரைக்கும் இவனுக்கு எந்த ஒரு டிசிப்ளின் சரியா வரும்ட்டு பார்த்து பார்த்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் ரூம் செஷன், எவ்ரிபடி டஸ் த சேம் திங். ஸோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ பர்சனலைசேஷன் கோஷன் டிஸப்பியர்ட். And the second thing that he did was centralize this entire activity. Then adukku munnadi the whole place, our entire civilization operated in a very decentralized manner. But in the Macaulay education started to centralize this entire activity. Ingendu vara aarambichadha Justice Party gets formed in 1916. Primary aim enna, it is against the Brahmins. And then the 1925 self-respect movement, நம்ம ஈவி ராமசாமி நாயக்கர் சுயமரியாதை இயக்கம் இப்படி எடுத்துட்டு வந்து by 2016 the whole thing becomes சனாதன எதிர்ப்பு. So it takes a lot of time, couple of 100 years, and by the time we come to this particular thing, இன்னைக்கு அங்கேயோ சனாதன தர்மத்தை எதிர்க்கிறானே, இதோடைய விதை எங்கேயோ வச்சது. எவ்ரி சிங்கிள் ஆக்ட் இஸ் a Christian ploy if we have to look at it at its primary source. And then today இன்னைக்கு வந்து அது சனாதன எதிர்ப்பு அப்படின்னு இது. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பெரிய ஆளு சனாதனன்னு வரல, சந்தான எதிர்ப்புன்னு ஆரம்பிச்சார் முதல்ல. அப்புறம் தான் அவர் பேசி பேசி பழகி திருத்திட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் இதுல இந்த விஜில் வந்து we have to talk about இதெல்லாம் போய் நெஜம் என்ன அப்படின்னு பேசணும். ஆக்சுவலி when we were all discussing என்ன டாபிக் எடுக்கலாம்னு, very regressive topic. ஏன்னா we are spending our time, energy, effort எல்லாமே to counter. அவன் வந்து தூக்கி போட்டு ஒரு புழுக தூக்கி போட்டு போயிடுவான். நம்ம அந்த புழுகு இடாது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு we have to spend days and years and decades. And that is exactly what is happening. So I really wish, as from Vigil, we stop doing all these regressive topics. ஏதாவது நம்ம நிறைய பேர் நல்ல விஷயம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த உலகத்துல, இந்த நாட்டுல. அந்த நல்ல விஷயத்தை பத்தி பேசணும். இந்த மாதிரி regressive topics எல்லாம் வரக்கூடாது. ஆனா நம்ம from our side இந்த நரேட்டிவ் அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க என்ன உங்க நம்ம இது ஒன்றும் பண்றதே தெரியல, அவன் பாரு எவ்வளவோ பண்றான், அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னு. வார்த்தா அப்படின்னா நியூஸ். நம்மளுக்கு ஒரு இது இருக்கு, கிருஷி, கோரக்ஷா, வாணிஜ்யம், சுரக்ஷா, இது வார்த்தா. இந்த 4 தான் நியூஸ். மற்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நியூசன்ஸ். we have to understand. நம்ம போயிட்டு ஏதாவது பேசணும்னா ஆத்ம விசாரம் அப்படின்னு பேசுவோம். So we don't create narratives, we talk about ஆத்ம விசாரம். எங்கேயாவது போயிட்டு யார்கிட்டயாவது சொல்லணும் தர்ம போதனை. So these are the terms that we have been on the approach that we have been taken to the society. But here comes a completely different narrative over the last 100 odd years. இந்த இதுல we have to understand ஞானம் விஞ்ஞானம் இதுக்கு இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் that kind of clears this entire thing. For example, ஆயுர்வேதா சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் கிடையாது, ஆனா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் உண்டு. இங்கிலீஷ் மெடிசன் இஸ் விஞ்ஞானம், ஆயுர்வேதா இஸ் ஞானம் which is internal and விஞ்ஞானம் combined together. When we package ஞானம் and விஞ்ஞானம், then the whole thing becomes more relevant. இந்த விஷயத்துல mass hero worship was never our subject. இப்போ சத்ரபதி சிவாஜி, one of the huge heroes, but சத்ரபதி சிவாஜி கிட்ட உயிர் விட்ட எல்லாரையும் பார்த்தார். தானாஜி மால்சுரே, பாஜி பிரபு தேஷ்பாண்டே, நேதாஜி பால்கர், ஹம்பிராவ் மோஹிதே, பிரதாப் ராவ் குஜர் எல்லாம் உயிர் விட்டானுங்க. Because they had an influence, personal influence of Shivaji. Mass hero type versus personal hero type that our civilization has been used to. Mass hero type என்ன ஆகும்? இந்த கரூர் ட்ராஜடி போது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய இழந்துருச்சு, குழந்தை செத்து போச்சு. அந்த அம்மா டிவியில இன்டர்வியூ பண்றாங்க. அந்த அம்மா சொல்றது, என் குழந்தை செத்து போச்சு, அதாச்சுன்னு எல்லாம் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் தாங்க, விஜய பக்கத்துல பார்த்துட்டேன்.
Now look at the amount of, அதாவது we are an enlightened society and we have become a society for entertainment. Enlightenmentலேருந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இறங்கிட்டோம். Now if we have to go back to enlightenment, the நீதி சாஸ்திரம்ல சாமானிய நீதின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. சாமானிய நீதியில் व्यवसेषु एव सर्वेषु यस्य बुद्धिर्न हीयते स तेषां पारमभ्येति तत् प्रभावाद न संशयम. That when calamity strikes, there's an adversity. When that strikes, the intellect of that individual should not deplete. When the intellect, if the intellect does not deplete, எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் we can overcome that problem. Now that kind of an non-depletion of intellect during a calamity, if that will help us overcome all our problem, that alone will save that individual and therefore this society. In short, the intellectuals of this society, today we are facing an adversity, the intellectuals of this society should necessarily come up, live up during these times of adversity. This adversity demands intellects sparing their time and then working towards bringing back our society from this entertainment state that we are in back to our enlightenment state. Now this today, this Kidadi narrative is to say that Dravidian model is 3,500 years old and the oldest till date. This, we have two speakers. One speaker's name is not mentioned in the invitation. Vandana will introduce him, a very eminent person on this Kedadi part, and then Professor Arya will take on the Aryan Dravidian. Thank you very much.